தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. மாறும் மாறும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. மாறும் மாறும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 11 முதல் உள்ள இறை வார்த்தைகள். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது, சமாதானத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது, சகோதரத்துவத்தை போற்றுகிறது. ஆனால் இன்றைக்கு உலக சூழ்நிலை என்ன, இந்திய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள் என்ன, நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்றால், இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற நிலைப்பாடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே முரண்பாடுகள். இதனால் குடும்பம் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் மன நிறைவு கிடையாது. ஒருவர் மற்றவர் அதிகமாக புண்பட்ட நிலையில், காயப்பட்ட நிலையில், வலியோடு வேதனையோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைப்பாடுகளே அதிகமான குடும்பத்தில் இருக்கிறது. ஒற்றுமையை வலியுறுத்த ஆண்டவர் அற்புதமாய் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. கணவன் மனைவி ஒன்றாயிருப்பது எத்துணை அருமையானது. பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றாய் இணைந்து வாழ்வது எவ்வளவு ஆனந்தமானது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா, நாங்கள் ஒற்றுமையோடு வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி புரிவீரா என்று சொல்லி நம்மையும் குடும்பத்தையும் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இந்திய திருநாட்டிலும் கூட இந்த பிரிவினை பேதங்கள் இன்றைக்கு அதிகமாக நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. சாதியின் பெயரினால், மொழியின் பெயரினால், மதத்தின் பெயரினால் இன்றைக்கு மக்கள் கூறுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெவ்வேறாக அவர்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சமய ஒற்றுமை, மத சார்பற்ற நிலையிலிருந்து இன்றைக்கு ஒரு மதத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு மற்றவர்களை தாழ்வாகவும் இழிவாகவும் பிரிவினைவாதிகளாகவும் கருதுகின்ற மனநிலை ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற மனநிலை. இது நமக்கிடையே பிரிவினைகளையும் பிளவுகளையும் மனக்கசப்புகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த காயத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், குணமாக வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து நாம் ஒற்றுமை பெற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்தியா ஒரு ஒருமைப்பாட்டின் நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு, மத சார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, குடியுரிமை உள்ள நாடு. எனவே ஒருவர் மற்றவரை நேசிக்கவும் அன்பு செய்யவும் கடவுள் நமக்கு அற்புதமாய் கற்றுத்தருகிறார். தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அப்படிப்பட்ட ஒற்றுமையோடு, சகோதரத்துவத்தோடு, சமத்துவத்தோடு நாம் வாழும்போது கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்கின்றோம், நம் வாழ்வில் அனுபவிக்கின்றோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். ஆமீன். அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய்.